ஏன் நம்ம தலைவர் எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? அப்ப கருப்பு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய சைக்கிள்ல வீம்புக்கு தான் போனாரா? அன்னைக்கு எல்லாம் ஊடகங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இந்த ஆட்சி வர்றதுக்கு அவர் துணை நின்றாரா? அப்ப அதுக்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்பாரா திரு விஜய்? அப்ப விஜய் அவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாருங்கிறது ஒப்புக்கணும். திரு ஆதவ ஒரிஜினல் ஹானஸ்டா ஒப்புக்கிறாரு. 10 வருஷம் நான் திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பாவம் செஞ்சுட்டேன், அதுக்கு வந்து எனக்கு பாவ விமோச்சனம் வேணும்னு சொல்லி சொல்றாரு. அவர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப கருப்பு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய சைக்கிள்ல வீம்புக்கு தான் போனாரா? அன்னைக்கு எல்லாம் ஊடகங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்ப இவர் வீம்புக்கு தான் போனாரா? அப்ப சப்போர்ட் பண்ணாரா? அப்ப இந்த ஆட்சி வர்றதுக்கு அவர் துணை நின்றாரா? அப்ப அதுக்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்பாரா திரு விஜய்? அவர் சொல்றதுபடி பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிற என்னுடைய பாயிண்ட் இல்ல. அவங்க தானே சொல்றாங்க இது வந்து தப்பான ஆட்சி அப்படின்னு. அப்ப தப்பான ஆட்சிக்கு நாங்கள் துணை நின்றோம்ங்கிறது அவர் தான் சொல்றாரு. விஜயை வச்சுக்கிட்டே அவருடைய கட்சியை சேர்ந்த திரு ஆதவன் சொல்றார். அப்ப திரு விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா அப்படிங்கிறது அவர் முன்னணி கூடிய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருனாக்கா, சட்டப்பேரவையில் நாகரிகம் இல்லாமல் நிறைய விஷயங்களை பேசுறீங்களே, எங்கள் தலைவரை வந்து இப்போ தொட்டு பாருங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயாவது நீங்கள் முதல்ல போய் பாருங்களேன், 2026 எப்படி இருக்க போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அவர் வீட்டுக்குள்ளே போயிடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க எப்படி ஒரு பெரிய புரட்சி எழும்னு பாருங்க, ஆயுத எழுத்து பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் அவர் கேட்குறாரு. அதாவது எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. நீங்கள் வந்து வெள்ளூருக்கு உதயநிதி அவர்கள் போனாரே, ஏதாவது கூட்டம் இருந்ததா? அதே இடத்துல தலைவர் போட்டும், எங்கள் தலைவர் போட்டும் எவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ கல்லூரி பசங்க வருவாங்கன்னு தெரியுமா அப்படிலாம் அவர் கேட்குறாரு. திரு உதயநிதி அவர்களும் சினிமாவில் நடித்தார். ஆனால் அவர் வந்து ஒரு நடிகராக இருந்தார். இவர் வந்து நட்சத்திரம், அதில் வந்து ஸ்டார், அது வந்து ஆக்டர் அண்ட் ஸ்டாருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் வந்து குழப்பம். ஸோ அந்த கூட்டம் தமிழ்நாட்டில் வந்து அஜித்துக்கும் ரஜினிக்கும் மட்டும்தான் வந்து இதோட கூட இல்லாட்டி இதுக்கு இணையா அப்படி ஒரு கூட்டம் இருக்க முடியும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வெளியே வந்தாருன்னா என்ன கூட்டம் கொடுங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். திரு அஜித் அவர்கள் வெளியே வந்தாருன்னா நாடு காத்துட்டு இருக்கு, கடவுளே அஜித்தே அப்படின்னு கோஷம் அவ்வளோ போடுவாங்க. கோயிலில் போட்டாங்க. அவர் வந்து கோயில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவர் கண்டிச்சார். ஸோ கோயிலில் உட்காந்து கடவுளே அஜித்தேன்னு கோஷம் போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் பார்க்குறாங்க, அவரை எல்லா இடங்களும் வந்து பார்க்குறாங்க. நான் நேர்கொண்ட பார்வை படத்தில் நான் அவர் கூட நடித்த போது அவர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அந்த ரூமுக்கு எதிர் ரூமில் ரூம் போட்டாங்க. அது எப்படி தடுப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து போட்டு வந்து நிற்பாங்க. ஸோ திரு விஜய் அவர்கள் வெளியில் வந்தால் வரக்கூடிய கூட்டம் திரு அஜித் அவர்களுக்கும் வரும், கூட வரலாம்.